கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு எப்பயும் போல் மார்னிங் 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் இண்டெக்ஸ் ரிலேட்டிவான இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கோ அந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறது வழக்கம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஐடியில் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, பட் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இப்போது அது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி மெட்டல், அது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸு நம்ம கொடுத்தது தான். ஸோ அதுலேயும் இன்னும் சில ஸ்டாக்ஸ்க்கெலாம் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மெட்டல் இண்டெக்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஐடி, மெட்டல், அது இல்லாமல் மிட் கேப் வந்து அகைன் எப்படி சொல்கிறது, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, பட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸாக இப்போது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது நம்ம பிரேக் அவுட்டுன்னு சொல்லி கொடுத்து அதில் சில ஸ்டாக்ஸ்கெல்லாம் கொடுத்துருந்தோம், அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் வந்து அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ மெட்டல் வந்து என்ன கேட்டால் ஒரு மைல்டான ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் ஒரு 4-5 நாள் இந்த ஆல் டைம் ஹைலையே ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் லீவு அப்படின்றதுனால நாளைக்கு உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பும் நிஃப்டி மெட்டலில் இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி மெட்டல் ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்து வந்து ஐடி இண்டெக்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, திங்கக்கிழமை வரைக்கும். ஆனாலும் ஒரு சப்போர்ட்டில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட் விழாமல் இருந்ததுக்கு முக்கியமான ஒரு செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் சப்போர்ட் பண்ணதுனால தான் அதாவது நிஃப்டி கீழே விழாமல் இருந்ததுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்தோம்னா ஐடி தான். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 1.2% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இப்போது நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களை இப்போ நம்ம பார்க்குறது நமக்கு நல்லதாக இருக்கும். பட் இன்னும் பிரேக் அவுட்டுன்னு இதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே உடச்சதுக்கப்புறம் நம்ம இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இப்போது நம்ம அந்த ஸ்டாக்ஸ்களை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஸ்டாக்குகளாக இருந்தாலும் இப்போ நம்ம பிக் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றப்ப நம்ம அதை பிக் பண்ணுறது தப்பு கிடையாது. இந்த ஹைக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஐடி ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களையும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ். ஸோ நிஃப்டி மிட் கேப் வந்து இதுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிளாகவே இருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள், இது கிட்டத்தட்ட நேற்று வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஆரம்பித்ததே உங்களுக்கு கிட்டத்தட்ட டவுனில் இருந்து தான் ஆரம்பித்தது. ஸோ கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே மறுபடியும், அதாவது மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து இறங்கிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ என்ன கேட்டால் இந்த டைம் வந்து இந்த நிஃப்டி மிட் கேப் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இது வந்து ஃபோர்த்து ஸ்விங் அப்படின்றதுனால மேக்ஸிமம் ஃபோர்த்து ஸ்விங்கில் உடச்சிரும். ஸோ இப்போது சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் இந்த சமயம் நம்ம சில ஸ்டாக்ஸ்களையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரியாலி செக்டரில் இருக்கிறது. ஸோ ரியாலி செக்டர் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களையும் இப்போ நம்ம பார்த்துறோம். டிஎல்எஃப் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இதுக்கு மேலே தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட்னு சொல்லி கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ஒரு 2 நாள் வந்து பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி அகைன் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கீழே வந்தாலுமே இந்த சப்போர்ட்டை வந்து அகைன் நேற்று அதாவது புல் பேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதாவது டிஎல்எஃப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஓகே,
நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நேஷ்னல் அலுமினியம். ஸோ நேஷ்னல் அலுமினியம் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே நேற்றுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6% அப் சைடில் போயிருக்கு. ஸோ ஒரு ஒரு நல்ல மூவ்ங்க, ஒரு அற்புதமான ஒரு மூவ். ஓகே, இப்போ நம்ம வந்து நேஷ்னல் அலுமினியத்தை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த கேண்டலுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு கேட்டால் அந்த கேண்டலுக்கு கீழே வைக்கிறத விட எஸ் இந்த சப்போர்ட்டில் வச்சுக்கலாம். இந்த 196 எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இல்லை 260 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேஷ்னல் அலுமினியம் அப்படியே நேரோ ரேஞ்சில் போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250, ஆமாம் 250 ஆர் 260 டார்கெட் இருக்குது. ஸோ அப்சைடில் இன்னும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் செயில் வந்து இதுக்கு முந்தின வீடியோவிலேயே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போவும் அதே இதை தான் இந்த வீடியோவிலையும் நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த நமக்கு போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் இது பிரேக் பண்ணலை. ஸோ அகைன் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு புல்லிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருந்தாலும் அதுக்கு முதல் நாள் மேலே அந்த நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து எங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம ஒரு மைனர் ட்ரெண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ அப்படி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். அதாவது என்ட்ரி ரீடெஸ்ட் எடுக்கும்போது அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நான் அந்த ரீசனில் தான் சொல்கிறேன். இல்லை நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ரீடெஸ்ட் எடுக்கும்போது அதோட கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ அதிகமான நம்பிக்கைத்தன்மை வைக்கலாம். நான் அந்த ரீசனில் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இல்லை நான் இதுக்கு மேலேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த ஹாரிசான்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 143க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பமே. ஓகே, இதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 175. இப்போது டாடா ஸ்டீல் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதோட ஃபஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்சல்டேஷன் கூட போகலாம். ஒரு 2-3 நாள் வந்து சைட்வேஸ்லேயே அப்படியே சுற்றிட்டு இருந்துட்டு அப்படியே அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ நான் அதுக்காக தான் இந்த டாடா ஸ்டீலில் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேபிடி டெக்னாலஜி. ஸோ கேபிடி டெக்னாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸுகளும் ஐடியில் மிட் கேப் ஸ்டாக்ஸுகளும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம கேபிடி டெக்னாலஜி கரெக்டாக நம்ம போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் இப்போ மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட், அதாவது ரைசிங் வேஜோட டவுன் ட்ரெண்ட் சேனலை எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் மேலே போயிருக்கு, ஒரு மல்டிபிள் டைம் போயிருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன கேட்டால் இப்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட எஸ்எல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே வச்சுக்கலாம். ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நம்ம கொடுக்க போகிற எஸ்எல்லும் ரொம்ப கம்மியான எஸ்எல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மல்டிபிள் டைம் உங்களுக்கு சப்போர்ட், அது இதில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் புல் பேக் தான் நிறையா தடவை ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடமா தான் நான் இந்த இதை பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதோட என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல்லும் நம்ம பார்த்துட்டோம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் எதுவாக இருக்கும்னா பாருங்கள், கரெக்டாக இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க.
என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். என்ன கேட்டால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1833 ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை உடைக்கணும். இதை உடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 1908 கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1930க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இது அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை உங்களுக்கு நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனாக தான் இருக்கும். ஒரு நல்ல டார்கெட், ஒரு ஹியூஜான ஒரு பர்சன்டேஜ் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2300 2350 வர்றதுக்கான டார்கெட் வந்து நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இது ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் ஸோ இப்போ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே அதாவது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது என்ன பேட்டர்ன், இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் ஹேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதை நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அதாவது ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் ஹேண்டில் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த ஹேண்டிலோட அப் ட்ரெண்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட எஸ்எல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அதோட ஆல் டைம் ஹை 4063க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்லை வந்து இதுக்கு கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50% அப்சைடில் சான்சஸ் இருக்குது. இந்த 50% உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்னை கேட்டால் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதோட மூவ் ஒரு 6 months இல்லை 1 year கூட 6 months கூட ஆகலாம், இல்லை 1 year கூட ஆகலாம். ஏன்னா 50% அப்படின்றப்போ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் செக்டார். ஸோ கெமிக்கல் செக்டாருக்குன்னு இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து இண்டெக்ஸை பார்க்கல. இன்னொன்று கெமிக்கல் செக்டார்லாம் இப்போ எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து டாடா கெமிக்கல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு சைட் வேஸ்லேயே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆல் டைம் ஹையில் இருந்து இல்லை, ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ என்ன கேட்டோம்னா நீங்கள் கரெக்டான என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த 1170 பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடுவோம். சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த 1170 ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு அங்கேயும் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சில டைம் வரும், சில டைம் வராமையும் கூட போகும். ஸோ அதனால தான் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா சேஃபர் சைடாக இருக்கிறோம். நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அப்சைடில் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸில் நிறையா பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஒரு கரெக்டான இடத்துல பிக் பண்ண போகிறோம். ஓகே, 1170க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம். ஓகே, இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 1315 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போது இது ரிலேட்டிவான இன்னொரு ஸ்டாக்ஸையும் பார்த்துருவோம், கெமிக்கல் ரிலேட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் செக்டாரில் இருக்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ அனுப்பம் ரசாயனம். ஸோ இந்த அனுப்பம் ரசாயனம் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு கரெக்ஷனுங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை எங்கே இருக்குன்னா என்ன ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1220. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 760. கிட்டத்தட்ட ஒரு 200%
இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸை வாங்குகிறோம்னா நமக்கு அதோட ஆல் டைம் ஹை 200% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்விங்குக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் இதுக்கு கீழே, அதாவது 1100 எஸ்எல் பார்த்தீங்கன்னா 720 எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 808 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்டாக்ஸுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான். ஸோ நீங்களும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐஇஎக்ஸ். ஸோ ஐஇஎக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சரியான ஒரு ஃபால், ஒரு நியூஸ்னால் இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. ஸோ நியூஸில் விழுந்திருந்தாலும் கூட இந்த ஸ்டாக்ஸ் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மூவ் ஆனது 50% அப்சைடில் போயிருக்கு. இன்னும் ஒவ்வொரு தடவையும் இதை ஸ்விங்குக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸை நம்ம எதுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா ஒன்லி ஸ்விங் மட்டும்தான். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன் இந்த சேனலை. ரைசிங் வெஜ் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இது வந்து 2 டைம் இந்த சேனலில் கீழே விழுந்துட்டு அகெயின் புல் பேக் ஆகிருக்கு. இது 3rd டைம். ஸோ இவ்வளோ தூரம் நியூஸ் பேஸ்டாகவே விழுந்திருந்தாலும் ஒரு டெக்னிக்கலை எவ்வளோ கிளியராக நம்மளால் அதை டெக்னிக்கலாக எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுது பார்த்தீங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த 191 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ 243 டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம்.